கதையை பத்தி சொல்லலாம். என்னன்னா மேரின்னு ஒருத்தி அவங்க அம்மாட்ட சொல்லிருக்கான், அம்மா நான் வெக்கேஷன் போறேன் படிக்கணுமா. அவங்க அம்மா நீ ஹோட்டல்ல தங்காத, நான் பெரியம்மா வீட்டுல தங்குன்னு சொன்னாங்க. பெரியம்மா நல்லா இருக்கும், அழகா இருக்கும். கனவுல அடுத்து பெரியம்மா அடுத்து அவன் பெரியம்மா வீட்டுக்கு போனான். பெட்ரூம்ல தூங்கும் போது கனவு. அந்த பெண்மணி வந்து ரூம் ஃபுல்லா இது பெண்மணி அவ மூஞ்சி ஃபுல்லா பறந்து இருக்கு. அழகா இருக்கவங்கள பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது. அப்பா யார் அழகா இருக்காங்களோ பறந்து விட்டுருவா. எப்படி எக்ஸாம்பிளுக்கு பூனைக்கு நாம எப்படி இருக்கும் அதை வச்சு காலில் வரது எப்படி எடுத்து வரும். நீளமா கை உண்டு. அடுத்து தப்புன்னு எழுதி பார்க்க. அதுக்கப்புறம் அடுத்த காலையில ஒருத்தி வாரா. பேரனது அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க. பாடம் சொல்லி லூசி அவளே பேய் தான். இல்ல அந்த கனவுக்குள்ளேயே அவ பேயா மாறிக்கிட்டான். இல்ல அடுத்த நாள் கனவுல அவளுக்கு இவ வந்தா, அவளும் பேயா மாறிட்டான். அடுத்து உண்மையிலேயே இது போன் இல்ல, உண்மையிலேயே நாளைக்கு வந்தா நல்ல சொல்லுவா தள்ளிரி. அடுத்து அந்த இவ பெரிய மச்சி பொண்ணு அந்த பொண்ணு கனவு கண்டால அந்த பொண்ணு இவட்ட எல்லாத்தையும் சொல்லிதான். இவ அந்த மேரி பிஹாரின்னு வருது. பெரியமையே அந்த பேய் கொண்டுட்டு அவங்க பெரியவன் எப்படி இப்ப சமந்தாக்கே டஃப் கொடுப்பா. அடுத்து அவங்களையும் கொண்டு அடுத்து 2 பேரும் ஒரு பிளான் போட்டாங்க. பிளாக் மேஜிக் உள்ள பேய் உலகத்துக்கு போக வைக்க. அதுக்கப்புறம் அவங்க போய் அடுத்து அவன் அழகான ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா. ராத்திரி தூங்கும் போது அடுத்து உண்மையிலேயே வந்துட்டா. உண்மையிலே வந்து கழுத்தை பிடிச்சு கொன்னுட்டா. அடுத்து இவ வேற என்னது அவ சொல்லி கொடுக்க வந்தால பாடம். அவ வந்து இஸ்லாமை எடுத்து பைபிள்ல இருக்க வசனத்துல ஆரம்பிச்சு ஜோமன் ஆரம்பிச்சுட்டா. அடுத்து இவ்வளவு கழுத்தை பிடிச்சு இவ வந்து இவளும் 2 பேர் கையில சிலுவா பைபிள் இருக்கு. அது பேய் பயந்துட்டு ஓடிட்டு இறந்துட்டு. அந்த பேய் அப்படியே